சோர்ந்து போகாமல் மனம் தளராமல் காத்திருக்கக்கூடிய பலனை நமக்கு கட்டளையிடுகிற தேவன் அவர் நல்லவர். இந்த இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் அப்படின்ற இஸ்ரேலிய உளவுத்துறை, அவங்கள குறித்து நிறைய பேர் புத்தகத்தை கூட படிச்சிருப்பீங்க. உங்களுடைய புத்தகம் எல்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்போ கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த மொசாட் இஸ்ரேலிய உளவுத்துறை ஒரு நாட்டினுடைய முக்கியமான லீடர்ஸ் எல்லாரையுமே ஒன் டேல ஒரே நாளில் அந்த லீடர்ஸ் எல்லாரையுமே காலி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க தனக்கு விரோதமானது. ஆனால் அந்த புத்தகத்தை நீங்கள் அந்த மொசாட் அப்படின்ற புத்தகத்தை வாசிக்க முடிஞ்சால் வாசிங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ரொம்ப அவங்களுடைய அந்த ஸ்கெட்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கும். அப்போ நான் அந்த புத்தகத்தை நிறைய புத்தகத்தை ஸ்பிரிச்சுவல் புத்தகம் தான் எடுத்து நான் நிறைய தொடங்கி நான் முடித்து வாசி வச்சுருக்கிறேன். ஆனால் இப்போது ஸ்பிரிச்சுவல் இல்லாத வேர்ல்டு ரீதியாக ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு முடிச்சது அந்த மொசாட் அந்த புத்தகம் தான். அப்போ அவங்க ஆப்ரேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு அந்த ஆப்ரேஷனுடைய டைம் டியூரேஷன் அவங்க எழுதுறாங்க. எவ்வளோ நாளைக்குள்ள எவ்வளோ நேரத்துக்குள்ளே இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு அவங்க டைம் டியூரேஷன் எடுக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னா 35 years, 35 வருஷம். அவங்க நாட்டுக்கு விரோதமாக ஒருத்தர் ஒரு ப்ராப்ளம் பண்ணுறாரு. அந்த ப்ராப்ளம் இப்போ தலைவிரிச்சு ஆடுது. அந்த ப்ராப்ளத்தினால அவங்க ரொம்ப ட்ரிகர் ஆகுறாங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணுறதுக்காக, இந்த ப்ராப்ளத்தை ரெடி பண்ணுறதுக்காக எவ்வளோ டைம் டியூரேஷன், எவ்வளோ நேரம் உங்களுக்கு வேணும், எவ்வளோ இயர் வேணும் அப்படின்னு கேட்டால் 35 years. அந்த 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 விஷயத்தை செய்கிறதுக்கு 35 வருஷம் பிளான் பண்ணாங்க. அப்படின்னா இங்கேருந்து ஒரு மனுஷனை அந்த நாட்டுக்கு வேலைக்கு அனுப்பி அந்த மனுஷங்களோட பழக வச்சு 35 வருஷம் 35 years அவங்களுடைய நம்பிக்கையை முழுவதும் வாங்கி அவர்களுடைய ஒருத்தராகவே அவங்க மாறி. அப்போ எத்தனை பேர் கிளம்புறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2500 பேர் அட் டைமில் கிளம்புறாங்க வேலைக்காக. ஆனால் இவங்க போகிற நோக்கம் என்ன அப்படின்னா 35 வருஷம் தாண்டி இந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு போகிறேன். 35 years எந்த டவுட்டும் இல்லாமல் அவர்களோட வாழ்ந்து அவங்க ஆஃபீஸ் வரைக்கும் போய் 35வது வருஷத்தில் அந்த ஆப்ரேஷனை இவங்க சக்ஸஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியே வர்றாங்க. ஒரு உலகத்தில் இருக்கிறவங்க ஒரு பிரச்சனையை தன்னுடைய நாட்டுக்கு விரோதமாக இருக்கிற ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு, அதை அடியோட அழிக்கிறதுக்கு அவங்கள எவ்வளோ டைம் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் 35 years, 35 வருஷம் அவங்க டைம் எடுத்து தான் அந்த காரியம் அப்போ தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்க செத்துருவாங்க. 10 வருஷம் 5 வருஷத்தில் போன உடனே இதுக்கு எதிர்த்து போனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால அந்த நாட்டில் உயிரோட வாழ முடியாது, நம்பிக்கை அவங்களால வாங்கவே முடியாது. அதனால அவ்வளவு டைம் எடுத்தாதான் அந்த ஆப்ரேஷனை சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க, அந்த பிரச்சனையை சக்சஸ் பண்ண முடியும். அப்போ உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு ஞானம் இருக்குமானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம எவ்வளோ ஞானவான்களா இருக்கணும் தெரியுமா? எவ்வளோ ஞானவான்களா இருக்கணும் தெரியுமா? அதனால ஒன்று நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிச்சுங்க. நாகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பா. என்ன பண்ணுங்க, சில காரியத்தில் ஆண்டவர் ரொம்ப டைம் டியூரேஷனாக ஆண்டவரே நியமிச்சிருக்கும் போது நீங்கள் போய் எப்படியும் 9 மணிக்கு கேட்டு திறக்கும்னா 9 மணிக்கு தான் சொல்லுங்க, கேட்கல, 9 மணிக்கு தான் வாட்ச்மேன் வருவாங்க, 9 மணிக்கு தான் கேட்டு திறக்கும். அதுக்கு முன்னாடி நான் 5 மணிக்கே நின்னேன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும்? நான் போய் கேட்டை முட்டுறதுனால சத்தமா சொல்லுங்க, எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகுறதுக்கு ஒரு டைம் டியூரேஷனை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா தந்திருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் அதை சமாதானமாய் கையாளுவதற்கு கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் ஒரு பலத்தை மட்டும் நமக்கு தந்தா போதுமானது. அந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போகாம காத்திருக்கக்கூடிய ஒரு பலனை ஆண்டவர் தந்தா போதுமானது. இன்னைக்கு கணவனார் புரிஞ்சுக்கல, ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். இன்னைக்கு மனைவி புரிஞ்சுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். ஆனால் அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன புரிஞ்சுக்காத மனைவிக்கு எனக்கு வேண்டாம், என்ன புரிஞ்சுக்காத கணவன் எனக்கு வேண்டான்னு நம்ம விட்டுட்டு ஓடிட முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றது? நீ வெயிட் பண்ணு, அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது, அதுக்கு நீ முழங்கால் போடு, நீ ஜோம் பண்ணணும். நீ 5 வருஷம் ஜோம் பண்ணி நீ மாற்றினதற்கு பிறகு அந்த மனைவி மாறுவாங்க பாருங்க, அந்த கணவன் மாறுவார் பாருங்க. அவ்வளவுதான், வாழ்க்கையிலே இதுவரைக்கும் அனுபவியாத அத்தனை சந்தோஷத்தையும் அதுல நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சிமை தாவீதை பார்த்து தூசிக்கும் போது தாவீது என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா வேற ஒன்றும் கொடுக்கல, டைம் மட்டும் தான் கொடுக்குறாரு. ஹலோ, என்ன கொடுக்குறாரு?
நான் வந்து உன்னை தூசிக்க மாட்டேன், நான் உன்னை திட்ட மாட்டேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உன்னை இப்போ நான் திட்ட வேண்டிய அவசியம். ஹலோ, சிமேயி தூசிக்கணும்னு கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். விட்டுற பாரு, பக்கத்தில் இருக்கிறவங்க குத்துறேன்னு சொன்னதுக்கு ஒன்றும் பண்ணாது, அமைதியாக விட்டுரு. ஆனால் 3 years 3 வருஷம் திரும்ப ஒரு நாள் அதே சிமேயி, இந்த பாருப்பா, நீ என்னமோ பெரிய நல்லவனாட்டும் நீ காம்பவுண்டுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கிற, உனக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறேன். அடுத்த டைம் இந்த காம்பவுண்டை நீ வந்து ஓவர் கம் பண்ணி காம்பவுண்டை தாண்டினேன்னா உன் உயிர் உன் உடம்புல இருக்காது, கேர்ஃபுல், ஜாக்கிரதை அப்படின்னு அனுப்பி விட்டுருவாரு. அதே போல் அந்த சிமேயி காம்பவுண்டை தாண்டிடுவார். அவ்வளோதான், கதை முடிஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், சில காரியத்திற்கு நம்ம எப்படி தான் எடுக்கணும்னா, அஞ்சாமல், பயப்படாமல், வருத்தப்படாமல் நம்ம என்ன பண்ணணும்னா டைம் எடுத்து நீங்கள் அமர்ந்திருந்து சொல்லுங்கள், நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தர் சொல்கிறார், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி அந்த கிருபை எல்லார் மேலே, அந்த அபிஷேகம் எல்லார் மேலே அப்படியே இறங்குவதாக. சத்துரு அவசரப்படுத்தும் போது, சத்துரு தூண்டி விடும்போது, சத்துரு சோதனையை விதைக்கும் போது, சத்துரு மன சஞ்சலத்தை கொடுக்கும் போது, ஆண்டவர் ஒருவரே கூட இருந்து தட்டி கொடுத்து என்னை பலப்படுத்துகிற கர்த்தர். ஜெபத்தை விடாதீங்க, நல்ல ஜெபம் பண்ணி சத்தத்தை உயர்த்தி அந்த கிருபையை கேட்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசப்பாட்ட கேளுங்க. நிறைய பேருக்கு அந்த கிருபையை ஆண்டவர் பொழிந்தருளி கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு அந்த மகிமையை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு அந்த மகிமை தலை மேல வைக்கப்படுகிறது. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் இன்னைக்கு ரொம்ப நேருக்கு நேர் கர்த்தர் பேசி இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற வார்த்தை வேற யாருக்காகவும் இல்லை. அம்மா உங்களுக்காக தான், சிஸ்டர் உங்களுக்காக தான், பிரதர் உங்களுக்காக தான், தகப்பனே உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசினாரு. கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவர் எனக்கு தான் அந்த பொறுமை இல்லை, எனக்கு தான் அந்த பொறுமை இல்லை, நான் ரொம்ப அவசரப்படுறேன், நான் ரொம்ப கோவப்பட்டுறேன், நான் ரொம்ப மாறிடுறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனா இப்போ போதகர் சொன்ன வார்த்தை எனக்கா இருக்குமானால் இதை ஆண்டவரை சரியாய் கொண்டு போகக்கூடிய அந்த ஞானத்தை ஆண்டவர் இப்பொழுது எனக்கு தருவீராக என்று கர்த்தரிடத்தில் கேளுங்க பார்க்கலாம். நீர் தருவீராகப்பா, தருவீராக ஆண்டவரே, தருவீராக, 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 தருவீராக. ஹல்லேலூயா. காத்திருந்து பலன் அடைவேன், கழுகு போல பரப்பே, காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. சொல்லுங்க, முழு பலத்தோட கிருபை, கிருபை, கிருபை. அவருடைய பிரசன்னம் அப்படியே நிறைய பேர் மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஓ ஹல்லேலூயா. காத்திருந்து பலன் அடைவே, கழுகு போல பரப்பே, காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. காத்திருந்து பலன் அடைவே, கழுகு போல பரப்பே, காக வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டிதானே. இப்ப சொல்லு இயேசுவே, இயேசுவே அப்பா, எனக்கு நீரே. சொல்லிக்கொண்டே தகப்பனே, தகப்பனே, அந்த எழுப்புதல் இப்பொழுது ஆரம்பிக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே எல்லா
எனக்கு நீரே, எல்லாம் எனக்கு நீரே. ஆமென். ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவருடைய பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. கர்த்தர் சில காரியத்திற்கு நமக்கு டைம் எடுத்து செய்கிற ஆண்டவர். நீங்கள் எழுதி வைக்கணும், நீங்கள் ஞாபகம் வைக்கணும். சில காரியத்தை ஆண்டவர் எப்படி செய்கிறவர் அப்படின்னு சொன்னால் டைம் எடுத்து கர்த்தர் செய்வார். டைம் எடுத்து நேரம் ஒதுக்கி செய்வார். ஆனால் அந்த நேரம் ஒதுக்குறதுல 1000 அர்த்தம் அடங்கியிருக்கும். 1000 அர்த்தம் அடங்கியிருக்கும். நம்மளை ஒரே நாளையில் ஆண்டவர் நம்மளை திருத்திட முடியாது. ஒரே நாளையில் நம்முடைய குறைகளை சரி பண்ணிட முடியாது. ஒரே நாளையில் நம்ம மாறிடவும் மாட்டோம். ஒரே நாளில் நம்முடைய ஜென்ம சுபாவம் மாறவே மாறாது. நம்மளை மாற்றணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் டைம் எடுத்து தான் நம்மளை என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க எல்லாருமே. புரியுதா நான் சொல்றது? புரியுது? கர்த்தர் ஏன் தாமதிக்கிறார்? இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார்? ஆண்டவர் தாமதிக்கிறதுக்கு காரணம், முதல் காரணம் என்ன அப்படின்னா, என்னை சரி பண்றதற்காக கர்த்தர் தாமதிக்கிறார். சொல்லுங்க, ஒரு சில கைகளை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை சரி பண்றதுக்காக ஆண்டவர் உங்களை தாமதிக்கிறார். கர்த்தர் ஏன் தாமதிக்கிறார்? ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார்? ஆண்டவர் உங்களை சரி செய்வதற்காக ஆண்டவர் தாமதிக்கிறார். சோ ஆண்டவருக்கு சரி செய்வதற்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, ஒரே நாளில் நம்மளை சரி செய்ய முடியாது. அதுக்கு பெரிய ப்ராசஸ் இருக்குது. சிலதை காய வச்சு தான் பண்ணணும். சில உடனே செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது. பாருங்க, சில காரியத்தை காய வைக்காம செய்ய முடியுமா? இன்னைக்கு இவ்வளவுதான் செய்ய முடியும். நாளைக்கு பொதுவாக இந்த கட்டட வேலை செய்கிறவங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கட்டட வேலை செய்கிறதுக்கு செவத்தை பூசுவாங்க பாருங்களேன். இந்த செவரை பூசும்போது, இந்த செவர் ஏற்கனவே நல்ல செவரா அப்படின்னா சமமான செவரா இருந்தால் ஒரே நாளில் பூசிடுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல அந்த செவத்துக்குள்ள ஒரு பெரிய ஓட்டை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல ஒரு நாளில் பூசிட முடியாது. அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா இடத்தையும் பூசிட்டு அந்த இடத்துல சாந்த கொஞ்சம் அப்பிட்டு போயிடுவாங்க. ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஓட்டையான இடத்துல திரும்ப சாந்த பூசினாங்கன்னா அது எங்க தான் விழும்? கலண்டு கீழே விழும். ஆனா ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் கிரவுட் அப்படின்றது சிமெண்ட், அந்த சும்மா அந்த சிமெண்ட் எடுத்து கொஞ்சம் வச்சுட்டு கலவையை தூக்கி அப்பி வைப்பாங்க. அவ்வளவுதான், வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த இடம் மட்டும் குறையா இருக்கும். அடுத்த நாள் வரும்போது அந்த இடம் காஞ்சிருக்கும் பாருங்க. காஞ்சினதுக்கு அப்புறம் அகைன் 2வது லேயர், அடுத்த லேயர் அந்த கலவையை எடுத்து அடிப்பாங்க. அன்னைக்கும் சரியாகலன்னா அடுத்த நாள் அப்படிதான் செய்வாங்க. இதே போல எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்யணும்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்னா டைம் இழுத்துதான் ஆகணும். ஆமென். ஒரு காய்ச்சல் இன்னைக்கு வந்துச்சு, நாளைக்கு காலையில் அந்த காய்ச்சல் சரியாயிடுச்சுன்னா நீங்க எத்தனை மன்னிப்பு ஆண்டவரத்துல கேட்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு காய்ச்சல் வருது, உங்களுக்கு தோணுது நான் செஞ்ச தப்புக்காக தான் இந்த காய்ச்சல் வருதுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். உடனே என்ன பண்ணுவீங்கன்னா, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே இந்த மாதிரி நான் செஞ்ச தப்புக்காக தான் இந்த காய்ச்சலை அனுமதிச்சிங்க, என்னை மன்னிச்சிருங்க, இனி தப்பு பண்ண மாட்டேன்னு ஜெபம் பண்ணிடுவீங்க. ஆனால் அடுத்த நாள் இந்த காய்ச்சல் சரியாச்சுன்னு வச்சுங்களேன், சோத்ரா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீங்கள் மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா. ஆனால் நீங்கள் செஞ்ச பாவம் ரொம்ப பெருசுன்னு வச்சுங்களேன், அடுத்த நாளும் காய்ச்சல் தொடருதுன்னா உடனே அடுத்தவனு யோசிப்பீங்க, வேற என்ன செஞ்சேன். அந்த காய்ச்சல் 3வது நாள் தொடர்ந்துச்சுன்னா இன்னும் என்ன செஞ்சேன். 4வது நாள் தொடர்ந்துச்சுன்னா நான் யார்கிட்டயாவது பேசாம இருக்கிறேன்னா முதல்ல போய் பேசிடலாமா. அதற்கு பிறகு அந்த காய்ச்சல் 10 நாள் தொடர்ந்துச்சுன்னு வைங்களேன், 1 வருஷம் தொடர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க சுத்த பொண்ணாவே மாறிடுவீங்க. கோபம்ன்றது வரவே வராது. என்ன அடிச்சாலும் அமைதியா இருப்பீங்க. காரணம் என்ன? இங்க ஒரு ப்ராசஸ் நடக்குது. எத்தனை வருஷமா நடக்குது? 1 வருஷமா ஆண்டவர் போட்டு பொலையில போட்டு சொடஞ்சு எடுக்கிற மாதிரி சும்மா நம்மளை என்ன பண்றாருன்னா சுத்த பொன்னாய் மாற்றுகிறார். அப்போ ஆண்டவர் எனக்கு டைம் எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார் அப்படின்னா, என்னை சுத்த பொன்னாய் உருவாக்குறதற்காக தான் ஆண்டவர் இந்த டைமை எடுத்துக்கிறாரு. கர்த்தர் என்னை உருவாக்குறதுக்காக தான் இந்த டைம் எடுத்துக்கிறார். கர்த்தர் என்ன உருவாக்குறதுக்கு தான் இந்த டைம் எடுத்துக்கிறார். நான் ரெடி ஆன உடனே கர்த்தர் சரி பண்றதுக்கு